நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தூத்துக்குடியில் பாஜக நிர்வாகி மற்றும் அவரது குடும்பத்தை திமுக பிரமுகர் அரிவாளால் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் நடுவக்குறிச்சியைச் சேர்ந்தவர் ராஜாதுரை. இவர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவில் நிர்வாகியாக இருக்கிறார். அவர் தான் குடியிருந்த வீட்டை இடித்துவிட்டு புதிதாக வீடு கட்ட தொடங்கியுள்ளார். அப்போது ராஜதுரையுடன் அவரின் பக்கத்து வீட்டுக்காரரான திமுக பிரமுகர் பாலமுருகன் மற்றும் அவரது தந்தை பால்ராஜ் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை பொருட்படுத்தாமல் வீடு கட்டும் வேலையை ராஜதுரை மேற்கொண்டுள்ளார். அப்போது அடி ஆட்களுடன் அங்கு வந்த திமுக பிரமுகர் பாலமுருகன் ராஜதுரை மற்றும் அவரது குடும்பத்தினரை அரிவாள் மற்றும் உருட்டு கட்டைகளால் கொலை செய்யும் நோக்கத்தோடு கொடூரமாக தாக்கியுள்ளார். அந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த ராஜதுரை மற்றும் அவரது குடும்பத்தினர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதலில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் பாலமுருகன் அந்த பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி, கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. திமுக நிர்வாகியான பாலமுருகன் பாஜக நிர்வாகி ராஜதுரை மற்றும் அவரது குடும்பத்தினரை கொடூரமாக தாக்கியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை கிளப்பியுள்ளது.